Hi, hello, welcome to PharmaFlick, MRB Pharmacist Preparation சேலஞ்சில் டே 43 இன்னைக்கு ஃபார்மசூட்டிக்ஸில் இன்னைக்கானது பெசரிஸ் பார்ப்போம். நேற்று வந்து சப்போசிட்டரிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஓகே, இது ரெண்டுமே வந்து மோரலெஸ் சிமிலராக தான் இருக்கும். ஓகே, பெசரிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சாலிட் medicated dosage form தான் which are introduced into vagina where they dissolve, melt or soften and exert their local or systemic effect. அது என்ன பண்ணும் அப்படின்னா லோக்கலாக சிஸ்டமிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். வஜைனால இன்செர்ட் பண்ணும்போது மெல்ட் ஆகி என்னாகும் அப்படின்னா டிசால்வ் ஆகி சாஃப்டன், அதாவது ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகி சாஃப்டன் ஆகி டிசால்வ் ஆகி அதோட ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மூணுல எந்த மாதிரியானாலும் அதோட ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அது லோக்கல் எஃபெக்டாக இருக்கலாம், சிஸ்டமிக் எஃபெக்டாக இருக்கலாம். இது வந்து ஒரு சாலிட் பேஸ் டோசேஜ் ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேப் வச்சு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா டேப்லெட் பெசரி, அப்புறம் ஓவாய்டு பெசரி, கோனிக்கல் பெசரி, கியூபிக்கல் பெசரின்னு இருக்குது, குளோபுன்னு இருக்குது, அப்புறம் சேப்டு பெசரி, எஃபர்வசன் பெசரின்னு இருக்குது. ஓகே, வேறு என்ன டைப் இதில் இருக்குது அப்படின்னா சேப்பை வச்சு தான் டைப்பை பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணக்கூடிய அடிட்டிவ்ஸ் பார்ப்போம். பேஸ்னாலே மெயினாக கோகோ பட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஹாட் ஃபேட்டு, பாலியத்திலிங் கிளைக்கால் யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ டூ 50 to 95% வரை கோகோ பட்டர் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கன்சிஸ்டன்சியை கொடுக்குது. பெசரியோட பேஸே மெயின் தானே. இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரக் இன்கார்பரேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து சர்ஃபேக்டன்ட்னா சோடியம் லாரில் சல்ஃபேட்டு, அதுக்கப்புறம் டுவீன் 80 இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். 0.5 to 2% யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக சர்ஃபேக்டன்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் டிசொல்யூஷனை அண்டு பேஸோட மெல்ட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இதை கொடுக்கறது தான் வந்து இந்த சர்ஃபேக்டன்ட்ஸ். அடுத்து எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ்னால் ஸ்பேன் 80, அதுக்கப்புறம் ஸ்டேரிக் ஆசிட் 0.5 to 2% யூஸ் பண்ணுறோம். அக்வஸ் பேஸை டிஸ்பஸ் பண்ணுறதுக்காக, பேஸில் டிஸ்பஸ் பண்ணுறதுக்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எது அப்படின்னா எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ். அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட் தெரியும், ப்ரிவென்ட் ஆக்சிடேஷனை இது பண்ணி ரான்சிடிட்டியை இது பண்ணோம். என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டாக பிஹெச்டி, பிஹெச்ஏ, அப்புறம் அஸ்கார்பைல் பால்மிட்டேட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக என்ன யூஸ் பண்ணலாம், அஸ்கார்பிக் ஆசிட் கூட யூஸ் பண்ணலாம். அது அஸ்கார்பைல் பால்மிட்டேட். இது கான்சன்ட்ரேஷன் வந்து 0.01 to 0.1% ப்ரிவென்ட் ஆக்சிடேஷன் அண்ட் ரான்சிடிட்டி ஆஃப் த பேஸ். அடுத்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இதில் என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மெத்தில் பேராபின், ப்ரொஃபைல் பேராபின் ஆட் பண்ணுவோம். அதோட கான்சன்ட்ரேஷன் 0.1 to 0.2%. இது ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னாலே தெரியும், மைக்ரோபியல் க்ரோத்தை ப்ரிவென்ட் பண்ணி ப்ராடக்டோட செல்ஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கடுத்து யூமெக்டன்ஸில் மெயினாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிளிசரின் தான் யூமெக்டன்ட்டாக யூஸ் பண்ணுவோம். பியூரிஃபைடு வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ப்ரொபைலின் கிளைக்கால் யூஸ் பண்ணுறோம். அப் டு 10% வரை யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு மாய்ஸ்சர் எஃபெக்டை கொடுத்து டிசொல்யூஷனில் என்ன பண்ணுது அப்படின்னா இது இன்வால்வ் ஆகி ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்து பஃபரிங் ஏஜென்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா போரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். கான்சன்ட்ரேஷன் 0.1 to 1%. மெயின்டைன் pH அண்ட் ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி டு த ஃபார்முலேஷன். ஸ்டெபிலிட்டிக்காகவும் pH மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த பஃபரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன ட்ரக்ஸ் இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெசரிஸில் யூஸ் பண்ணுறது காமனாக சொல்லியிருக்காங்க. ஆன்டிஃபங்கல்ஸ், ஆன்டிசெப்டிக்ஸ், ஹார்மோன்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் பெசரி ஃபார்மில் நம்ம கொடுக்குறோம். லோக்கல் அண்ட் சிஸ்டமிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த பெசரி ஃபார்மில் நம்ம இது பண்ணுறோம். அடுத்து மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் ஆஃப் பெசரிஸில் மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபியூஷன் மெத்தட், அதான் மோல்டிங் மெத்தட், அப்புறம் கோல்டு கம்ப்ரெஷன் மெத்தட். ஃபியூஷன் மெத்தட்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஸை வந்து மெல்ட் பண்ணி வச்சுப்போம். அதோட மெடிக்கமெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்கார்பரேட் பண்ணிவிட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்டிர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூப்ரிகேட்டட் மோல்ட்ஸ் இருக்கும், அந்த மோல்ட்ஸில் ஊற்றிட்டு கூல் பண்ணி சாலிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு அதை எக்ஸ்ட்ரா அன்வான்டாக இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தேவையான டிசைடு ஷேப் சைஸில் கிடச்சிரும். அடுத்து கம்ப்ரெஷன் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு கம்ப்ரெஷன், மிக்ஸ் ட்ரக் ப்ளஸ் பேஸ் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ரெஷன் மெஷின் இருக்குது, அந்த கம்ப்ரெஷன் மெஷினில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெசரியாகவே கிடச்சிரும். அதை ரிமூவ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இதோட அப்ளிகேஷன் பார்ப்போம். அப்ளிகேஷன் பார்த்துட்டோம். லோக்கல் ஆக்ஷன் இருக்குது, சிஸ்டமிக் ஆக்ஷன் இருக்குது. லோக்கலாக என்னன்றதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆன்டிஃபங்கல், அப்புறம் வந்து ஆன்டிபாக்டீரியலாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், அதர் கண்டிஷன்ஸ் ஆஃப் வெஜைனா அண்ட் செர்விக்ஸில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு லோக்கல் ஆக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். சிஸ்டமிக் ஆக்ஷனுக்கு என்னவா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெஜினல் மிக்கோசால் அப்சர்வ் ஆகி நம்ம சிஸ்டமிக் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஹார்மோனல் தெரப்பி, ஹார்மோன்ஸ் லைக் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இதெல்லாம் வந்து கைனகாலஜி டிசார்டர் இருந்துச்சுன்னா இது பெசரியாகவும் கொடுப்பாங்க. அடுத்து ஆன்டி மைக்ரோபியல் தெரப்பி பாருங்க, லோக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வெஜினல் இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை பாக்டீரியா, ஃபங்கை ஆர் புரோட்டோசோவா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். கான்ட்ராசெப்டிவ் யூஸுக்கும் நம்ம இந்த பெசரியை யூஸ் பண்ணுறோம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா
என்னென்ன இருக்குது அப்படின்னா போத் லோக்கல் அண்ட் சிஸ்டமிக் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை என்ன பண்ணுது, பைபாஸ் பண்ணுது, அப்புறம் சஸ்டைன்ட் அண்ட் ப்ரொலாங்டு ஆக்ஷனை கொடுக்குது. ஜிஐடியில் அன்ஸ்டேபிளாக இருக்கிற ட்ரக்ஸுக்கெலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓரல் மெடிக்கேஷன் எடுக்க முடியாத பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். கன்வீனியண்ட்டாக இருக்குது, செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்கலாம், ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். லெஸ் ஃப்ரீக்வெண்ட் டோசிங் இம்ப்ரூவ்ஸ் பேஷண்ட் காம்ப்ளியன்ஸ். ஃப்ரீக்வெண்ட் டோசிங் கிடையாது, ஸோ அதனால் பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்கடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா மேஜராக இரிட்டேஷன், அந்த சைட்டில் வந்து இரிட்டேஷனை காஸ் பண்ணும், அதெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட்டை காஸ் பண்ணும். மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பாசிபிலிட்டி ஆஃப் லீக்கேஜ் ஆர் எக்ஸ்பல்ஷன் இருக்குது. நாட் சூட்டபிள் டியூரிங் மென்சுரேஷன் அப்போ அது பாசிபிலிட்டி கிடையாது. எஃபெக்ட் மே பி ரெடியூஸ்ட் பை வஜினல் டிசார்ஜ். ஓகே, ரெக்வயர் ப்ராப்பர் ஸ்டேஜ் மேபி சாஃப்டன் ஆர் மெல்ட் ஆகிடும். ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கணும், 2 to 8 டிகிரி செல்சியஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு மேலே போயிட்டுனா மெல்ட் ஆகிடும். லிமிட்டட் ட்ரக் லோடிங் கெப்பாசிட்டி லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு சப்பாஸ்ட்ரி மாதிரி தான் வரும். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பார்மகாக்னசியில் என்னைக்கானது ஃபங்கஸ் சாக்ரோமைசஸ் செரிவிசியே. அதோட ஃபேமிலி என்ன அப்படின்னா சாக்ரோமைசிடேசியே. இதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸ்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ், கிளைக்கோஜன், அப்புறம் விட்டமின் பி குரூப்ஸ் நிறைய இருக்கும். இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நியூட்ரிஷன் பர்பஸில் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் பிரீவிங் இண்டஸ்ட்ரிலையும் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்மகாலஜியில் என்னைக்கானது ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன், பிரெக்னன்சியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஹார்மோன் சொல்லலாம். நேச்சுரல் ஸ்டீராய்டு ஹார்மோன் செக்ரேட் பை கார்பஸ் லூட்டியம் ஆஃப் ஓவரி, அப்புறம் பிளசண்டா, அட்ரினல் கார்டெக்ஸ். இது மூணுலையும் செக்ரேட் ஆகக்கூடியது தான் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான். என்ன பண்ணுது அப்படின்னா எண்டோமெட்ரியத்தை ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் ப்ரெக்னன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் இது பண்ணுறது யார் அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் தான். ஓகே, கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கு. இதுதான் பயோ ஐடென்டிக்கல் ஹார்மோன். இதுதான் நேச்சுரலாக இருக்கனால இதை வச்சு தான் மற்றதெல்லாம் உருவாக்கும். பயோ ஐடென்டிக்கல் ஹார்மோன் சொல்கிறோம் ப்ரொஜெஸ்ட்ரான். அப்புறம் மைக்ரோனைஸ்டு ப்ரொஜெஸ்ட்ரான். சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்டின் யார் அப்படின்னா ஓகே, இந்த நேச்சுரல் ப்ரொஜெஸ்ட்ரானோட மெக்கானிசம் ஆக்ஷன் பார்ப்போம். இது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ரிசெப்டாரோட பைண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. டிஎன்ஏவோட பைண்ட் ஆகிட்டு ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ப்ரெக்னன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து ரெண்டாவது டைப் என்னென்ன அப்படின்னா சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்டின்ஸ் கீழே அது 19 நார் டெஸ்டோஸ்டிரோன் டெரிவேட்டிவ்ஸ். நார் கீழே மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்டின் தான். என்னென்ன இருக்குது அப்படின்னா நார் எத்தின்ட்ரோன், நார் எத்திஸ்டீரோன், அப்புறம் லீவோனார்கெஸ்ட்ரால், டெசோகெஸ்ட்ரால், லீவோனார்கெஸ்ட்ரால், நார் எத்திஸ்டீரோன், நார் எத்தின்ட்ரோன். இதெல்லாம் இந்த 19 நார் டெஸ்டோஸ்டிரோன் டெரிவேட்டிவ்ஸ் கீழே வரும் சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்டின்ஸ். யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ரிசெப்டாரோட பைண்ட் ஆகிட்டு நல்ல அஃபினிட்டியோட பைண்ட் ஆகும். ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி விடுது, ஆக்டிவேட் பண்ணும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் எண்டோமெட்ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுது. இன்விட் ஹை டோசஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓவலேஷனை இன்வைட் பண்ணும். திக்கன் செர்விக்கல் மியூக்கஸா, செர்விக்கல் மியூக்கஸையும் திக் பண்ணி விடுது. அதுக்கடுத்து ப்ரெக்னென்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஸ்ட்ரக்சர்லி ரிலேட்டட் டு நேச்சுரல் ப்ரொஜெஸ்ட்ரான் மாதிரியே இருக்கும். மெட்ராக்சி ப்ரொஜெஸ்ட்ரான் அசிஸ்டேட், அப்புறம் மெஜஸ்ட்ரால் அசிஸ்டேட். மெட்ராக்சி ப்ரொஜெஸ்ட்ரான் அசிஸ்டேட் ப்ரெக்னென்ட் டெரிவேட்டிவ்ஸ் கீழே, அப்புறம் மெஜஸ்ட்ரால் அசிஸ்டேட். அடுத்து ஸ்பைரோலாக்டோன் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. ஸ்பைரோலாக்டோன் இது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ரிசெப்டார்ஸில் ஆக்ட் ஆகி ப்ரொஜெஸ்டேஷனல் எஃபெக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. வித் அடிஷ்னல் ஆன்டி ஆண்ட்ரோஜெனிக் ஆர் ஆன்டி மெனரலோகார்டிகாய்டு எஃபெக்ட் ஆக்ஷன் இருக்குது. ஸ்பைரோலாக்டோனுக்கு மட்டும் ஆன்டி மெனரலோகார்டிகாய்டு எஃபெக்ட் இருக்குது. அப்போ இந்த ஸ்பைரோலாக்டோன் டெரிவேட்டிவ்ஸ் யார் அப்படின்னா ஆன்டி மெனரலோகார்டிகாய்டு எஃபெக்ட்ஸ் இருக்கும்ல ப்ரொஜெஸ்டின்ஸ், அது யார் அப்படின்னா ட்ரோஸ்பைரெனோன் தான் வந்து ஆன்டி மெனரலோகார்டிகாய்டு எஃபெக்ட் இருக்குது அதுக்கு. அதர்ஸ் கீழே பார்க்குறோம். மிசிலன்ஸ் ப்ரொஜெஸ்டின்ஸ் யார் அப்படின்னா டைஹைட்ரோஜெஸ்டிரோன், நோ மெஜஸ்ட்ரால் அசிட்டேட் வந்தாலே நம்ம ப்ரெக்னென்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று மிசிலன்ஸில் நோமெகஸ்ட்ரால் அசிட்டேட் இருக்குது. மெட்ராக்சி ப்ரொஜெஸ்ட்ரோன் அசிட்டேட்னா ப்ரெக்னென்ட் டெரிவேட்டிவ்ஸ், மெஜஸ்ட்ரால் அசிட்டேட்னாலும் ப்ரெக்னென்ட் டெரிவேட்டிவ்ஸ். இது என்ன மெக்கானிசம், அதான் டைஹைட்ரோகெஸ்ட்ரோன் அப்புறம் நோமெகஸ்ட்ரால் என்ன பண்ணுது அப்படின்னா எண்டோமெட்ரியம் செலக்டிவ் ஆக்ஷன் ஆன் எண்டோமெட்ரியம். அதர் டார்கெட் இஸ் டு ஸ்டெபிலைஸ் எண்டோமெட்ரியம் வித்தவுட் சிக்னிஃபிகண்ட் ஆண்ட்ரோஜெனிக் எஸ்ட்ரோஜெனிக் எஃபெக்ட். அது ஆல்டர் பண்ணாமல் நமக்கு ஸ்டெபிலைஸ் எண்டோமெட்ரியத்தை மட்டும் ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்குது. காமனான யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா
எண்டோமெட்ரியத்தை என்ன பண்ணும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணி வைக்கும், ப்ரெக்னன்சியை மெயின்டைன் பண்ணி வைக்கும். அப்புறம் செர்விக்கல் மியூக்கஸை வந்து என்ன பண்ணும், திக்கன் பண்ணும். ஓவுலேஷன் ஐடோசஸில் ஓவுலேஷன் இன்வைட் பண்ணி வைக்கும். அப்புறம் ப்ரொமோட்ஸ் லோபுலோ ஆல்வியோலார் டெவலப்மெண்ட் பிரஸ்ட், லோபுலோ ஆல்வியோலார் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணது. ஓகே, அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் ஜூரிஸ் ப்ரூடன்ஸில் இன்னைக்கானது ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட் 1954, an act to prohibit advertisement of certain drugs for treatment of certain disease for and for matters connected therewith. அதாவது அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா டு ப்ராஹிபிட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் செர்டைன் ட்ரக்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் செர்டைன் ஸ்பெசிஃபைட் டிசீஸ். அட்வர்டைஸ்மெண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஹிபிட் பண்ணணும். செர்டைன் டிசீஸ்க்கு மட்டும் க்யூர் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றது அட்வர்டைஸ் பண்ணுறது வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ப்ரிவென்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் இக்னோரண்ட் பப்ளிக் பை கோஆக்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட். போலி டாக்டர் இருக்காங்களா அவங்கள இதெல்லாம் வந்து தப்பாக மிஸ்லீடிங் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தடுக்கக்கூடிய இதுதான் ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட் 1954. டு ப்ரொடெக்ட் பப்ளிக் ஹெல்த் அண்ட் என்ஷூர் சேஃப்டி ஆஃப் கன்சூமர்ஸ். பப்ளிக் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், சேஃப்டி ஆஃப் கன்சூமர்ஸோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணணும். டு ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ட்ரக்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அதுவும் அவங்களோட வேலை. டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன சொல்லலாம், இன்க்ளூடிங் எனி நோட்டீஸ், சர்க்குலர், லேபிள், wrapper ஆர் அதர் டாக்குமெண்ட் அண்ட் எனி அனௌன்ஸ்மெண்ட் மேட் ஓரலி ஆர் பை மீன்ஸ் ஆஃப் விசிபிள் ரெப்ரஸன்டேஷன் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவோம். ட்ரக்னா தெரியும், எனி கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆர் மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இன்டெண்டட் டு பி யூஸ்டு ஃபார் இந்த டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட், மிட்டிகேஷன், ப்ரிவென்ஷன் ஆஃப் எனி டிசீஸ் ஆர் டிசார்டர் இன் ஹியூமன் பீயிங் ஆர் அனிமல்ஸ். இதுதான் ட்ரக். மேஜிக் ரெமெடி அப்படின்னா எனி ட்ரக் ஃபார் இன்டர்னல் யூஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சச் டிசீஸ் டிசார்டர்ஸ் மே பி ஸ்பெசிஃபைட். அதான் மேஜிக் ரெமெடி அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஹிபிஷன் ஆஃப் செர்டைன் அட்வர்டைஸ்மெண்ட். No person shall take a part into publication of any advertisement of magic remedy for treatment of any disease or disorder specified in the schedule. ஷெடியூலில் மென்ஷன் பண்ண டிசீஸ்க்கோ இல்லை இது அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகக்கூடாது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நோ பர்சன் ஷல் டேக் ஏ பார்ட் இன் பப்ளிகேஷன் ஆஃப் எனி அட்வர்டைஸ்மெண்ட் விச் ஃபால்ஸ்லி ரெப்ரசன்ட் ஏ ட்ரக் ஆஸ் மேஜிக் ரெமெடி. ஃபால்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ட்ரக்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பப்ளிக்காக அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது, பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜிக் ரெமெடி அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ அட்வர்டைஸ்மெண்ட் ஷல் கண்டெயின் எனி ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங் likely to create an erroneous impression regarding the drug. ஒரு ட்ரக்கை வச்சு மிஸ்லீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நோ அட்வர்டைஸ்மெண்ட் ஷல் கிளைம் டு கியூர் certain disease as specified in the schedule. ஷெடியூலில் மென்ஷன் பண்ணுற ட்ரக்ஸ் டிசீஸ்க்கெல்லாம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து கிளாஸஸ் ஆஃப் எக்ஸம்ப்டட் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டிங் டு எனி ட்ரக் இன் எனி புக் ஆஃப் Materia Medica or any other book intended for use of registered medical practitioner யூஸ் பண்ணக்கூடிய Materia Medica and அதர் புக்கில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் வந்து எக்ஸம்ப்டட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டிங் டு எனி ட்ரக் இன் எனி ஸ்பெசிஃபிக் ஜேர்னல். ஸ்பெசிஃபிக்காக ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னலில் இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை எல்லாமே வந்து எக்ஸம்ப்டட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டிங் டு எனி ட்ரக் பை வே ஆஃப் ஏ நோட்டீஸ் ஆர் சர்க்குலர் இஷ்யூட் பை ஆன் பிகாஃப் ஆஃப் எனி கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணதுக்கெலாம் வந்து அட்வைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டிவ் எனி ட்ரக் விச் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி நேச்சருக்கு இருக்கக்கூடிய அது எல்லாமே அட்வைஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி மெடிசன் இருக்குல்ல அதெல்லாம். அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டிவ் டு எனி ட்ரக் டிஸ்பிளேட் அட் எனி எக்ஸிபிஷன் அப்ரூவ்ட் பை த கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணது எல்லாமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸம்ப்டடில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே இதெல்லாம் இருக்குது. அடுத்து அஃபென்ஸ் அண்ட் பெனால்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பப்ளிஷிங் எனி அட்வர்டைஸ்மெண்ட் இன் கான்ட்ராவென்ஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட், இம்ப்ரிஸ்மெண்ட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 6 months ஆர் ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1000 ஆர் போத். 6 months பனிஷ்மெண்ட் சொல்கிறாங்க, ஃபைன் வந்து 1000 இல்லைன்னா வந்து ரெண்டுமே பண்ணலாம், ரெண்டுமே வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டை வந்து அஃபென்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபார் த செகண்ட் அண்ட் சப்சிக்யூண்ட்டாக திரும்ப பண்ணுறவங்களுக்கு 1 year வந்து இம்ப்ரிஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபைன் 2000 இல்லைனா ரெண்டுமே இருக்கலாம். செல்லிங் அண்ட் ஸ்டாக்கிங் எக்ஸிபிட்டிங் எனி ட்ரக் இன் கான்ட்ராவென்ஷன் ஆஃப் திஸ் ஆக்ட், ஃபைன் வந்து 1000 rupees இருக்குது. இதை வந்து ட்ரக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத செல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1000 rupees ஃபைன் போடுவாங்க. அடுத்து
அபட்மெண்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட். அபட்மெண்ட்னா அது இந்த அஃபென்ஸில் நம்மளும் இன்வால்வ் ஆகிருப்போம். உடந்தையாக இருக்கிறது அந்த மாதிரி சொல்கிறோம். உடந்தையாக இருந்தோம் அப்படின்னா அதுக்கும் நமக்கு சேம் பனிஷ்மெண்ட் ஆஸ் ப்ரிஸ்கிரைப் ஃபார் த ஒரிஜினல் அஃபென்ஸ் மாதிரியே தான் இதுக்கும் சேம் பனிஷ்மெண்ட் அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.